அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். இதேமாரி நீங்கள் ரொட்டேஷன்ஸ் நல்லா பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், நல்லா ஃபோர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் நிறைய பண்ணும்போது உங்கள் ரிஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிங்கர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி டேப் பண்ணி அதை தட்டி தட்டி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி அதே மாதிரி அடுத்த ப்ராக்டிஸ் 2 விஷயங்கள் வச்சு பண்ண போகிறீங்க. ஒன்று ஒரு துண்டு, இன்னொன்று என்னடா இது பக்கத்தில் ஒரு பை வச்சுட்டு உட்காந்து பார்க்குறீங்களா, இந்த பையில் என்ன இருக்குன்னா பாதி பைக்கு அரிசி ரைஸ். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதில் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எங்கள் வீட்டில் இருந்த அந்த பச்சரிசி எடுத்துருக்கேன். அப்போ நான் அரிசி போயிட்டு காசு போட்டு வெளியே போய் வாங்கி நான் பண்ணணுமா, நீங்கள் ஏற்கனவே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செலவு கம்மி இல்லாமல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அரிசி நீங்கள் போய் காசு கொடுத்து அதுக்காக வாங்கிட்டு வந்து இதுக்காக ஒரு 3 கிலோ 4 கிலோ அது மாதிரி ஒதுக்கணும் அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற ரேஷன் கடைகளில் நம்ம வீட்டில் வந்து ரேஷன் அட்டையில் சர்க்கரை, அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கும்போது கூட உங்களுக்குன்னு ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ நீங்கள் அரிசி கூட, அது பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணா இருக்கலாம், அதை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பையோ அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இதில் எப்படி அந்த பயிற்சி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணணுன்னா புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளாங்க்னு சொல்லுவாங்க, இந்த 2 கைகள் வச்சுட்டு பிளாங்க் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே நம்ம நக்கு இது பேர் முஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அது பேர் முஷ்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்பு இப்படி மேலே வச்சு நீங்கள் நிற்கலாம், இல்லை இப்படி உள்ளே போய் நிற்கலாம், இல்லை பிளான் கரெக்டாக இருந்து நிற்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சரிங்களா? கரெக்டாக பிளான் பொசிஷன் தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நிற்கலாம். இப்போ நீங்கள் நிற்கும் போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், உங்களால் முடிஞ்சால் புஷ்அப்ஸ் அடிங்க. நீங்கள் இந்த மாதிரி 5 புஷ்அப்ஸ், 3 புஷ்அப்ஸ், 2 புஷ்அப்ஸ், 10 புஷ்அப்ஸ், இல்லை என்னால் 20 30 பண்ண முடியும், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இந்த ரிஸ்ட்டு நல்லா திடமாகவும் நீங்கள் நஞ்சாக் ப்ராக்டிஸ் நல்லா பண்ண முடியும். வேகமாகவும் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் அப்படி பண்ணும்போது இல்லை நான் அப்படி கை வச்சு நிற்கும் போது எனக்கு இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, வலி இல்லாமல் நான் பண்ணணும் எனக்கு பார்க்கணுன்னா அதுக்காக தான் இந்த துண்டு வந்து நல்லா மெருதுவாக இருக்கும், சாஃப்டாக. அது மாதிரி எந்த துண்டு வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா இதை எடுத்து மடித்து 2 கை வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 கை வைக்கிற அளவுக்கு மடித்து போட்டுட்டு இதில் உங்கள் கைகளை இப்படி வச்சுட்டு அப்படி நீங்கள் என்னன்னா லைன் இந்த மாதிரி பிளாங்க் பொசிஷனில் அப்படி நிற்கலாம். நான் அந்த மாதிரி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லை நான் ரொம்ப உள்ளே போயிட்டு என்னால் நிற்க முடியல, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாது. உங்கள் விருப்பம் தான். அந்த 2 கைகளெல்லாம் நீங்கள் என்ன போதும். இல்லைன்னா அதில் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணுறேன்னா கூட நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 புஷ்அப்ஸ்னு கேப் விட்டு 5 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அடுத்த ஒரு 3 பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அடுத்த ஒரு 3 பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி 20 to 30 days பண்ணும்போது உங்கள் கைகளில் நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ரெஸ்ட்டு அடிக்கடி பைக் லாங் டிரைவ் போகிறவங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இந்த ரெஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்காமல் இருக்கும். அடுத்தது இந்த நான் பை சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பையில் என்ன வச்சுருக்கேன் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அரிசி தான் வச்சுருக்கேன். அரிசி ஒன்றுமே நான் பண்ணணும்னா நம்ம ஃபிங்கர்ஸு அந்த அரிசியில் வச்சு இப்படி நல்லா என்ன பண்ணணும், பிசைகிற மாதிரி இப்படி அழுத்தணும். இப்போ நம்ம இல்லையா, இந்த ஃபிங்கர்ஸை இப்படி நல்லா வேணும், அரிசியை வந்து இப்படி அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் கை எடுத்தாலே போதும். அதிகபட்சம் உங்கள் கை இந்த மாதிரி வெள்ளையாக மாறும், அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை.
இதை மாதிரி ப்ராக்டிஸு கராத்தே, கும்ஃபு, ஜூடோ, தேக்வாண்டோ இந்த மாதிரி கற்றுக்கணும்னா மணலில் பயிற்சி பண்ணுவாங்க. மணலில் பயிற்சி பண்ணும்போது அதில் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது. மணலுக்கு எடுத்த உடனே ஆற்று மணல் இல்லை வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருக்க மணல் எடுத்து தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் கைகள் எல்லாம் முழுக்க காயங்களாக மாறிடும். இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வலியும் இருக்கும். அந்த துறையில் முழுக்க ஆர்வம் எடுத்து போகிறவங்க அந்த வலியை அக்செப்ட் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம சராசரியாக அந்த கை திடமாகணும், நல்லா திடமாக போகணும்னா நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம். அரிசியில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஒன்றும் இல்லை, இப்படி பிசையணும், அவ்வளோதான். நீங்கள் அரிசி இப்படி பிசைஞ்சாலே போதும். பிசைஞ்சிங்கன்னா அதிகபட்சம் கை இப்படி வெள்ளையாகும். நீங்கள் இதை அதிகபட்சம் கை இப்படி வெள்ளையாகும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல விதமாக கழுவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. துண்டில் துண்டில் துடைச்சா கூட போயிடும். மணலில் பயிற்சி பண்ணுறதா இருந்தால் அந்த மணலை எப்படி தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன பயிற்சி பண்ணணுன்றது அடுத்த ஒரு வீடியோ ரொம்ப சீக்கிரமே போடுறேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி பண்ணுங்கள். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நன்றி.